தேவா அன்பாகவே உங்கள் திருப்பாத மலர்கள் பணிந்திருக்க வரம் அருள்வீரே அன்பே சிவமாய் அறிவே கடவுள் எங்கும் சிவபிரகாசமாய் விளங்கும் தம்பதி சமேதராய் மாமேஸ்வரம் விட்டிருக்க 33 கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்களும் கருடர் கிண்ணறர் அசதுக்கு பானைவரும் எந்தெந்த சிவபெருமானின் கால்கள் வீழ்ந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்தார். வானவாதி தேவர் அனைவரும் என்னை நாடி வந்த காரணம் என்னவென்ற விடவ சுவாமி தங்கள் வசம் பெற்ற வரத்தாலே சூரபெருமன் எங்களை அழித்து துன்புறுத்துகிறார். அவனை அழித்து எங்களை வாழ வைக்க வேண்டும் என்று கூறிட்டார். சூரியனுக்கு வரம் தந்த நானே அவனை அழிப்பது முறை என்று கூற தாங்கள் நேரடியாக அளிக்காமல் உங்களால் ஒருவனை உற்பத்தி செய்து அளிக்க வேண்டும் என்றார். ஆதியும் நடுமீறும் அருமும் உருவம் ஏதும் வரம் போக்கும் இன்பமும் துன்பமும் என்று வேதமும் நடந்த விமலா ஓர் குமரன் தன்னை தர வேண்டும் நின்னையே நின்பா நிகர்க்க என்ற அரிய உபாயம் கூற உடனே தந்தை ஈசானம் தற்புறம் ஆமதையும் அகோரம் சத்யோஜாதம் என்ற முகங்களுடனே ஆனா பெண்ணா என்று அறுதியிட்டு கூற முடியாது அதோ முகம் தன்னை சேர்த்து 6 முகங்கள் கொண்டு 6 முகத்தில் உள்ள நெட்டு கண்களை திறந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியில் விட அந்த 6 நெருப்பும் சரவணம் அடைந்து 6 குழந்தைகளாக உருவெடுத்தேன். அந்த 6 குழந்தைகளையும் அன்னை பராசக்தியின் ஒருங்கே அரவணைப்பினாலே போர் உருவாகி நின்றிருக்கும் இந்த வேளையிலே திருமணம் எமக்கு. ஆமா, அந்த திருமணத்தை நடத்தி வைப்பதற்காக நாரதர் பெருமான் வருகிறார். அவரின் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்போம். பரட்டும் நாரத மகரிஷி. சக்தி சிவகாம
சுவாமி சரணம்.